திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாதப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் பரஞ்சோதி முனிவர் திருவடிகள் போற்றி போற்றி. திருவிளையாடல் புராணத்தினுடைய 3வது பாடல் நூற்பயன். இந்த நூலை கற்பதனால் ஏற்படக்கூடிய பயனை விளக்கக்கூடிய பாடல். திங்களணி திரு ஆலவாய் எம் அண்ணல் திருவிளையாட்டு இவை அன்பு செய்து கேட்போர் சங்கநிதி பதுமநிதி செல்வம் ஓங்கி தகைமை தரு மகப்பெறுவர் பகையை வெல்வர் மங்களனன் மனம் பெறுவர் பிணிவந்து எய்தார் வாழ்நாளும் அணிபெறுவர் வானாடு எய்தி புங்கவராய் அங்குள்ள போகம் மூழ்கி புண்ணியராய் சிவனடிக்கீழ் நன்னி வாழ்வார். திங்கள் அணி திரு ஆலவாய் எம் அண்ணல். பிறைச்சந்திரனை தன்னுடைய சடையிலே சூடியிருக்கக்கூடிய சிவபெருமான் திரு ஆலவாயிலே சொக்கநாத பெருமானாக வீற்றிருக்கின்ற பெருமான் திருவிளையாட்டு இவை. அவர் செய்த அந்த திருவிளையாடல்களை அன்பு செய்து கேட்போர், அன்புடன் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் சங்கநிதி பதுமநிதி செல்வம் ஓங்கி, சங்கநிதி பதுமநிதி என்று சொல்லக்கூடிய பெரும் செல்வங்களை எல்லாம் பெற்று தகைமை தரு மகப்பெறுவர், சிறப்புடைய நன்மக்களை பெறுவார்கள். பகையை வெல்வர், பகைவர்கள் அனைவரையும் வெல்லக்கூடிய தன்மை பெறுவார்கள். மங்கள நன்மனம் பெறுவர், சிறப்புமிக்க வாழ்க்கை துணைகளத்தை பெறுவார்கள். பிணிவந்து எய்தார், நோய்கள் வந்து அடையாத வண்ணம் சிறப்புறுவார்கள். வாழ்நாளும் அணிபெறுவர், ஆயுட்காலம் நீட்டிக்கப் பெறுவார்கள். வானாடு எய்தி அங்கே தேவருலகு சென்று புங்கவராய் அங்குள்ள போகம் மூழ்கி, தேவலோகம் சென்று அங்கே இருக்கக்கூடிய இன்பங்களிலெல்லாம் திளைத்து புண்ணியராய் சிவனடிக்கீழ் நன்னி வாழ்வார். அங்கே பெரும் புண்ணியம் பெற்று நம்முடைய சிவபெருமானுடைய திருவடிக்கீழ் சேருகின்ற பெரும் சிறப்பையும் பெறுவார்கள். இந்த திருவிளையாடல் புராணத்தை அன்புடன் கேட்டு வரக்கூடியவர்கள் என்று இந்த நூலினுடைய பயனை நமக்கு எடுத்து இயம்புகின்றார் பரஞ்சோதி முனிவர். திருச்சிற்றம்பலம்.